ஒரு மனுஷன் தன்னுடைய வயலுக்கு போய் நல்ல கோதுமை விதைகளை அவர் விதைச்சி வர்றாரு. அப்படி விதைச்சி விட்டுட்டு அவர் வந்துடுறாரு. அப்படி அந்த மனுஷர் அவர் நித்திரை பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது அவனுடைய எதிரி ஒருத்தர் வந்து அந்த கோதுமைக்குள்ளே கோதுமை மாதிரியே வளரக்கூடிய களைகளை அவர் விதைச்சி விட்டுட்டு அவர் போயிடுறாரு. இன்னும் கொஞ்ச நாள் பிறகு பார்க்கும் பொழுது அவைகள் ரெண்டுமே சேர்ந்து வளருது. வித்தியாசமே இல்லை. பார்க்கும்போது வித்தியாசமாகவே பார்க்க முடியல. கொஞ்சம் கொஞ்சம் தான் வித்தியாசம் இருக்குது. இன்னும் அவைகள் வளர்ந்த பிறகு கதிர் விடுது. அப்படி கதிர் விடும் பொழுது தான் தெரியுது, ஐயோ இதெல்லாம் வந்து கோதுமை, இதெல்லாம் வந்து களைகள், கோதுமை மாதிரியே இருக்கக்கூடிய களைகள் அப்படின்னு சொல்லி அவங்க தெரிஞ்சுட்டு நேராக அந்த வேலைக்காரர் என்ன பண்ணுறாரு, அந்த நிலத்தில் நல்ல விதையை விதைத்த அந்த மனுஷன்கிட்ட ஓடியாந்து அவர் சொல்கிறாரு, நீர் உம்முடைய நிலத்தில் நீ நல்ல விதையை நீ விதைத்தீரல்லவா, ஆனால் பார்த்தீங்கன்னா அதில் களைகளும் இருக்கே அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அப்போ அதுக்கு அந்த மனுஷன் சொல்கிறாரு, அப்படியே விட்டுருங்க, வேறு ஒன்றும் செய்ய வேணாம். ஏன்னா அந்த களையை பிடுங்கிறதாக நீங்கள் போய் அதை பிடுங்கும் பொழுது அதோடு சேர்ந்து நல்ல விதையும், அது நல்ல விதையிலேருந்து வந்த அந்த செடியும் அது பிடுங்கப்பட்டு போயிடும். அதனால் நீ ரெண்டையுமே விடுங்க, ரெண்டுமே வளர்ந்து வரட்டும். நல்ல அந்த கதிர் முற்றுனவனே அதை பிடுங்கும் போது மாத்திரம் நம்ம கரெக்டாக கோதுமையை பார்த்து தனியாகவும் களைகளை பார்த்து தனியாகவும் நம்ம பிடுங்கி அந்த கோதுமையை நம்ம களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கலாம், அந்த களைகளை தீயில் சுட்டு எரிக்கலாம் அப்படின்னு சொல்லி என்னுடைய வேலைக்காரர்கிட்ட அவர் சொல்லி அனுப்பி விடுறாரு. இந்த சம்பவத்தை ஏசப்பா எதற்கு ஒப்பிட்டு சொல்கிறாரு அப்படின்னா, பரலோக ராஜ்யத்திற்கு ஒப்பிட்டு சொல்கிறாரு. அந்த பரலோக ராஜ்யத்துக்கு உகந்தவர்கள் தான் அந்த கோதுமைகள். அப்போ அந்த கோதுமைக்குள் அந்த கோதுமை செடி இருக்குது, அதுக்குள்ளே களைகள் வளருது. அந்த களைகள் வந்து எதற்கு ஆயத்தம் அப்படின்னா நரகத்துக்கு ஆயத்தமானவர்கள் அப்படின்றதான் ஏசப்பா அந்த இடத்துல சொல்கிறாரு. இதன் மூலமாக நம்ம கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னா, நம்ம கோதுமையாக இருக்கோமா இல்லை நம்ம களையாக இருக்கோமான்றதை ஃபஸ்ட்டு நம்ம யோசிக்கணும். ஏன்னா பார்த்தா இந்த கோதுமையும் நல்லா வளருது, இந்த களைகளும் நல்லா வளருது. அப்போ இந்த கோதுமை தேவனுடைய ஆசீர்வாதத்தின் மூலமாக அது விதைக்கப்பட்டிருக்கிறதுனால அது நல்ல ஒரு செடியாக வளரும். ஆனால் அந்த களைகள் இருக்குல்ல, அதுவும் தன்னை கோதுமைன்னு சொல்லி அதை நினச்சிக்கிட்டு நம்மளும் இல்லை செழிப்பாக தானே வளர்கிறோம் அப்படின்னு சொல்லி அது வளர்ந்துட்டுருக்கோம். ஆனால் அதனுடைய விதை பிசாசு போட்ட விதை. கடைசியில் அது நியாயத்தீர்ப்பில் தான் தெரியும். நமக்கு கிடைச்ச ஆசீர்வாதங்கள், நமக்கு கிடைச்ச செல்வங்கள், நமக்கு கிடைச்ச எல்லா விதமான காரியங்களும் அது பிசாசின் மூலம் அதாவது இந்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு அது கிடைச்சதுனால அதோடு சேர்ந்து நமக்கும் கிடைச்சிருக்கு. மற்றபடி நம்முடைய பிஹேவியர் எல்லாம், நம்முடைய காரியங்கள் எல்லாம் பிசாசுக்குரிய காரியங்கள் தான் அப்படின்றத அந்த நியாயத்தீர்ப்பு அன்னைக்கு இந்த கலைகள் யோசித்து அதில் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலையும் நாம் எல்லா ஆசீர்வாதங்களோடு நாம் காணப்படலாம். அதற்காக இவைகள் எல்லாமே ஏசப்பா நமக்கு கொடுத்தது தான் அப்படின்னு சொல்லி நம்ம உறுதியாக சொல்ல முடியுமா? ஏன்னா நம்முடைய செயல்பாடுகள் தேவனுக்கு பிரியமுள்ளதாக இருக்கிறதா இல்லை பிரியமில்லாமல் இருக்கிறதா? ஒருவேளை நம்ம பிரியமில்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கும் பொழுதும் நமக்கு வேண்டிய காரியங்கள் நமக்கு கிடைச்சிருதே அப்படின்னு சொல்லி யோசித்து நாம் பரலோக ராஜ்யத்துக்கு நாம் செல்ல முடியும் என்று நாம் நினைக்கக்கூடாது. நம்முடைய செயல்பாடுகள் எல்லாமே தேவனுக்கு பிரியமானதாக இருக்கிறதா? நாம் தேவனுடைய பிள்ளைகளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? நம்முடைய உள்ளத்திற்குள் ஏசப்பா இருக்கிறாரா? நாம் உண்மையான கோதுமைகளாக நாம் இருக்கிறோமா இல்லை பிசாசு விதைத்த அந்த களையை போல இருக்கிறோமா என்பதெல்லாம்
நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். அப்படி யோசித்து பார்த்து தேவனுக்கு பிரியமான ஒரு கோதுமை விளைவிக்கக்கூடிய ஒரு செடிகளாய் நாம் வாழ்வோம். அப்பொழுதுதான் அந்த நியாய தீர்ப்பில் நாம் பரலோகத்திற்கு நாம் செல்ல முடியும். அப்படி இல்லை என்றால் நாம் பரலோகத்திற்கு செல்ல முடியாது. ஆகவே நாம் கோதுமைகளா அல்லது களைகளா என்பதை ஆராய்ந்து செயல்படுவோம். அந்த நித்திய ஜீவனை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். தேவன் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.